இதுலேயுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க, நான் இல்லை. ஹாட் க்ளூலேயே செயின் பண்ணுங்க அக்கா கேட்டிருக்காங்க, பண்ணலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லை, ஸோ அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பென்சில் எடுத்து லைட்டாக செயின் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஹாட் க்ளூவை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா பெண்டன்ட் மட்டும் ஹாட் க்ளூவில் பண்ணிட்டு செயினை வந்து ஃபிட் பண்ணி விட்டுலாமான்னு நினச்சேன். இல்லை ஹாட் க்ளூவில் தான் செயினே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்டிங்கில் வந்துட்டு ஜம்ப்ரிங்ஸை வந்து 2 சைடும் மாட்டி விட்டு காய வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பெண்டன்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வரலான்னு நினச்சேன், அது கரெக்டாக வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சர்க்கிள் ஷேப்லேயே கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன் விட்டுனா நல்லாயிருக்கும் தோணுச்சு, ஸ்டோனை ஒட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது ரெண்டும் நல்லா காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு அந்த செயினை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இது பேக் சைட் திருப்பி வச்சுட்டு சிம்மர் பவுடர் சில்வர் கலர் எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டேன். ஃப்ரண்ட் சைடு அப்ளை பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்டன்ட்டும் காஞ்சிருச்சா அதையும் எடுத்துட்டு இந்த ஜம்ப்ரிங்ஸை மாட்டி விட்டு அந்த செயினில் மாட்டி விட்டுட்டேன். ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, ஏதோ இருக்கு, ஆனால் செயின் மாதிரி இல்லைல்ல, கொஞ்சம் வந்துட்டு சிலம்பல் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்